86 வயது பீஷ்மர் சிகிண்டிக்கை பாடத்தார் அர்ஜுனன் கையிலே மாண்ட இடம் அந்த இடம். ஆமா அண்ணா மச்சவதாரம் பண்ணா அப்படி 10 நாள் சண்டையில் பார்த்தார். யாருமே மடித்தார், யாருக்கு சகதி பட்டான், யாருக்கு வெற்றி கோவிந்தா செம்பு சீலையானையே நரகாசூரன் பிள்ளையாகிய பகுத்தன் மாண்ட இடம். ஆமா அப்படி மாண்ட இடம் சொல்லுகிறேன் என்ன? ஆமா ஆமையா அவதரம் எடுத்து என்ன? ஆமா அண்ணன் பிறத்தை தாங்கி என்ன? அண்ணன் நாளில் பார்த்தோம்னா தேவ அமிர்தம் கறி வேண்டும் என்று இருப்பாற்றிலையும் பாண்டமாகவும் மதிகிரிமலையும் மத்தாகும் ஆதிசேஷன் வாசி என்று கைதாக பயன்படுத்தி ஆமா அமிர்தம் கிடைக்கின்ற போது இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரமாகப்பட்டது ஓட்டு இந்த உலகம் அழைத்துவிடும் என்று ஆமா ஆமையா உருவம் மாறி இந்த உலக அண்ட சரசரத்தை தாங்கி அண்ணா அப்படி இருந்தாலும் கோவிந்தா 10, 3, 13 சந்தையில் பார்த்தார். யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி? 13வது நாள் சண்டையில் அபிமன்னனே மாண்டிவிட்டான். தன் கணவர் ஈண்டெடுத்த பிள்ளை தங்கையாக வைத்த சுபதிரை ஈண்டெடுத்த பிள்ளை வீரவாள் அபிமன்யு என்று சொல்லக்கூடிய பாலகன் அபிமன்னன் மாண்ட இடம் எதுனா அந்த இடமா மாண்ட இடம். விதிய வெல்ல வேந்தனால முடியல, அதனால அவனை காப்பாற்ற முடியல மாண்டி வைத்தான். மகன் இறந்த இடம் அங்க. ஆமா அது மட்டுமல்ல ஆனா பன்றியாவது மனைவியாக வைத்த சில்லிகை அம்மையார் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்ற போது நீலாவதி அம்மையார் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும்போது பிரசவ இருக்கும்போது ஒரு ஆசைப்பட்டாள். பொருள் என்று சொல்லக்கூடிய எந்த பொருளை கேட்டாலும் அந்த பொருள் மாசமா இருக்கும்போது வாங்கி கொடுக்கணும். இரணியன் என்று சொல்லக்கூடிய மனைவியை வைத்த நீலாவதி அம்மையார் பொன்மன் மீது ஆசைப்பட்டு விட்டார். அந்த ஆசைப்பட்டுடனே அண்ணனுடைய வார்த்தை கேட்டு இரண்டியாக்கி தரப்பட்டவன் தெய்வலோகம் பொன்னுலோகம் அமரவதிப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாட்டை ஆளக்கூடிய இந்திர மன்னன். அந்த பொன்னுலோகத்தை சென்று அந்த பொன்மன்னாக பாயாக சுற்றும் போது அந்த பூமாதேவியாகப்பட்டவள் ஆதி முழுமே கொழுந்தா நாளை என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இடியாக்கி என்ன பண்ணான். அந்த பொன்மன் அந்த பூமாதேவியாகப்பட்டவள் பாயை சுட்டியது போல நரப்பட்டம் என்றால் மனம் என்றால் மனம் என்றால் நரக கோட்டை. மலம் என்று சொல்லக்கூடிய நரக கோட்டை